கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த காலை வேளையில் கூட நம்ம ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சிந்தித்து பாருங்க, உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு 2 தட்டில் 2 பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சைடில் ஒரு தட்டில் நிலக்கரி வைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு தட்டில் வைரம் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் 2த்துல எது வேணும்னு சொன்னால் எதை செலக்ட் பண்ணுவீங்க? உங்களில் 99% பீப்புள் என்ன பண்ணுவீங்க? வைரத்தை தான் செலக்ட் பண்ணுவீங்க. ஏன் நம்ம நிலக்கரியை இது பண்ண மாட்டோம்? நிலக்கரி கருப்பாக இருக்குது, அதோட வேல்யூ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை செலக்ட் பண்ண மாட்டோம். பட் வைரமும் அது விலை மதிப்பற்றது, அதனுடைய மதிப்பு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். காரணம் என்ன? யோசிச்சு பார்ப்போம். ரெண்டுமே, நிலக்கரியாக இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும், ரெண்டுமே மூலப்பொருளாக இருக்கிற அதோட மூலப்பொருள் என்னென்னா, ரெண்டுத்துக்குமே ஒரே மூலப்பொருள் தான். அது கார்பன். அதுலேருந்து தான், அந்த கறிக்கட்டிலேருந்து தான் என்ன பண்ணுது, உருவாகுது. ஏன் நிலக்கரி கருப்பாக இருக்குன்னா, அது பூமியோட மேற்பரப்புலேயே இருக்குமா. அப்படி இருக்கிறதுனால அது அதிக வெப்பத்திற்கோ அதிக அழுத்தத்திற்கு என்ன பண்ணாது, தன்னோட இடம் கொடுக்காதனால அது அப்படியே தான் இருக்குது. இதே வைரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வைரம் எப்படி உருவாச்சுன்னா, கார்பன்ல இருந்து தான் வைரம் வருது. பூமியினுடைய ரொம்ப ஆழத்தில் இருக்கிற கார்பன் என்ன ஆகுதுன்னா, அது இருக்கிற ரொம்ப அதிக வெப்பத்திற்கும் அதனுடைய ரொம்ப ஆழத்திற்கும் தன்னை உட்படுத்தி கொண்டதுனால தான் அது அந்த கார்பன் என்ன ஆகுது, வைரமாக மாறுகுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தன்னை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு உட்படுத்தின அந்த கார்பன் தான் ஒன்று வைரமாக மாறுது. தன்னை ரொம்ப சூழ்நிலைக்கு உட்படுத்தாத அதே கார்பன் எப்படி வருது, வெளியே வரும் பொழுது நிலக்கரியாக வருகிறது. இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பைபிளில் கூட நம்ம பார்க்குறோம், ஈசாக்கினுடைய 2 குமாரர்கள் ஏசா, யாக்கோபு. யோசிச்சு பாருங்க, ஏசா ஒரு மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்ந்தவன். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே ஒரு அலட்சியமாக எண்ணினான். அவன் எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவன் ஒரு கனமுள்ள பாத்திரமாக உருவாக்கப்படவில்லை. ஆனால் அதே சைடில் அவனுடைய சகோதரன் யாக்கோபு யோசிச்சு பாருங்களேன், அவன் தேவனுக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தான். தன்னுடைய இள வயதிலே என்ன பண்ணானா, நுகத்தை சுமந்தான், அநேக கஷ்டங்களை அனுபவித்தான். 20 வருடத்திற்கு மேலாக கடினமாக உழைத்தான். அப்படி உழைத்ததுனால மிகவும் ஆசீர்வாதங்களை பெற்றான் என்பதை பார்க்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு இரவு முழுவதும் ஜபத்திலே தேவனோடு போராடி மனிதனுடன் போராடி என்ன பண்ணான், வெற்றியை பெற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டத்திற்கு உட்படுத்தின யாக்கோபு தான் இன்று நம்ம அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், இன்று இஸ்ரவேல் குடும்பத்தார் என்று சொல்லுகிற பேர் எதிலிருந்து வந்தது? யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். அப்பேற்பட்ட யாக்கோபு தான் இந்த நாள் வரை நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். யாக்கோபின் தேவனாக இருக்கிறாரே, ஈசாக்கின் தேவனாக இருக்கிறாரே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஏசா, யாக்கோபு. இதே போல தான் உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை மற்றவங்க கஷ்டப்படுறதை விட எனக்கு அதிகமாக கஷ்டமாக இருக்கே, மற்றவங்களுக்கு இந்த கஷ்டமே வரலையே, ஆனால் நான் ஆண்டவரை தேடிட்டு தான் இருக்கேன், ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் அவங்களுக்கு வர கஷ்டத்தை விட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நம்ம வசனம் வாசிக்கலாமே. எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமே. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பாருங்க, குயவனுடைய கையில் களிமண் இருக்கும் பொழுது அந்த குயவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப அந்த களிமண்ணை வணைந்து ஒரு பெஸ்டான பாத்திரமாக அந்த குயவனால் மாற்ற முடியும். அதே போல தான் ஆண்டவர் சொல்றார், இந்த காலை வேளையில நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நாம அவருடைய கருத்தில் இருக்கிறோம். அநேக கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கி கொண்டு இருக்கா, உங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க, ஏனென்றால் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களை ஒரு பெஸ்டான பாத்திரமா, பெஸ்டான ஒரு பர்சனாக மாற்ற நிச்சயமாக கர்த்தரால் முடியும். அந்த வார்த்தைக்கு நேரம் நம்ம அர்ப்பணிப்போமா? ஒரே ஒரு விஷயந்தான், அந்த அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை பெஸ்டான ஒரு பர்சனாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி கண்களை மூடினவர்களாய் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாள் வரையில் மற்றவர்களை காட்டிலும் என்னுடைய பிரச்சனைகளோட வாழ்க்கையில் அநேகமாக இருக்குது. டெய்லியும் பிரச்சனையாகவே நான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க. சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள்
என் கையில் இருக்கிறீர்கள். அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் கையில் இருக்கப்பா, நீ கவலைப்படாத. நிச்சயமாக அவருடைய உள்ளங்கையில் நம்ம வரைந்திருக்கிறார். அவர் நம்மை மறப்பதில்லை. அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவர், இந்த காலை வேளையில் கூட அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அவரோட வாழ்க்கையில் கண்டிருக்கிற தோல்விகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஜெயமாகவும் நன்மைக்கு ஏதுவாகவும் மாற பண்ண என் தேவன் கிருபை செய்வீராக. தீமையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்பேற்பட்ட கிருபைகளை, அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இந்த ஜனங்களை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம், போற்றுகிறோம் அப்பா. கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இன்னும் ஒரு விசையாய் அந்த வார்த்தை நினைவு கூர்ந்து என்னை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அர்ப்பணிக்கிறோம். எவ்வளோ பெரிய வார்த்தையில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை எங்கள் மனதில் துணித்து கொண்டே இருக்கட்டும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சிந்தை எங்களோடு கூட இருக்கும்படியாக நான் செபிக்கிறோம்ப்பா. ஏற்ற கிருபையை தாங்க, ஏற்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். இனிமேல் பிரச்சனை வருதா, இந்த வார்த்தையை சொல்லுங்கள், நான் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறேன், அவர் என்னை எப்படி உருவாக்கணும் அப்படி உருவாக்குவார். அந்த வார்த்தைக்கு நேரம் என்ன அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகளும் ஒரு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.